வாங்கணும், ஒரு போஸ்டிங்ல உட்காரணும், சம்பாதிக்கணும். இது மட்டும்தான். ஏன் தெரியுமா? அவங்க பேக்ரவுண்டே டிஎம்கே. அந்த புத்தி இருக்கனால தான் என்னமோ வந்தாங்க, உடனே வந்தாங்க, உடனே போறாங்க. இந்த மாதிரி வைஷ்ணவி மட்டும் இல்லைங்க, ஐயாநாதன் அந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க. நம்ம கட்சியில மட்டும் இல்லை, எல்லா கட்சியிலுமே இது நடக்குது. இது வந்துட்டு நம்ம கட்சியில இப்படி நடக்குதுங்கும் போது அவங்க போறது பிரச்சனை இல்லை, அவங்க போகட்டும், வேற என்ன பிடிச்சதோ அவங்க பண்ணட்டும். ஆனா போறதுக்கு முன்னாடி இவங்க வந்துட்டு ஒரு ஒரு தப்பான ஒரு விஷயத்த வந்து நம்ம மாவட்ட தலைவர் மேலும் நம்ம கட்சி மீது ஒரு பொய்யான ஒரு இது சொல்லிட்டு போறாங்களா, அதுதான் ஏற்றுக்க முடியல. ஏன்னா இவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம டிஎம்கேல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மாவட்ட அளவில் பொறுப்பு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு நம்ம கழக இணை பொதுச் செயலாளர் வேளாமணி அவர்களே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாமே இவங்க பிளான் பண்ணிட்டு ஒரு பொறுப்புக்காக இப்படி எல்லாம் பண்றது தாங்க ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்கு. இது எப்படின்னா இவங்க மட்டும் இல்ல, நம்ம கட்சியை மட்டும் சொல்ல முடியாது, எல்லா கட்சியிலுமே இந்த விஷயம் நடக்குது. ஆனா பொறுப்புன்னு அதை மட்டுமே எதிர்பார்த்து வரவங்களுக்கு நம்ம கட்சி அப்படிப்பட்ட ஒரு கட்சியே இல்லைங்க. நம்ம வந்துட்டு நம்ம தலைவர், நம்ம வெற்றி தலைவர், அவருக்காகவே நம்ம ஒரு தொண்டனா வந்து நம்ம ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து நம்ம வந்து ஒரு முயற்சி பண்ணி அவர் அந்த இடத்துல உட்கார வைக்கணும்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு விஷயம் பண்ணிருக்கோம். நம்மளாம் 30 வருஷம், எனக்கு தெரிஞ்ச நல்லா 30 வருஷமா அவரோட ஃபேன் பாயில இருந்து இப்போ வரைக்கும் என்னால முடிஞ்சது நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இவங்கெல்லாம் ஒரு 4 இன்டர்வியூ கொடுத்துட்டு கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டா அதே மாதிரி இந்த கிரஷ் மெட்டீரியல்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் இப்படி கொஞ்சம் ஏற்றி விட்டு நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம், வளர்ந்ததுன்னா சொல்றேன்னா இந்த ட்ரெண்டிங் ஆகி இந்த இன்ஸ்டாகிராம்ல அப்படி இப்படின்னு ஆனதுமே உடனே எக்ஸ்பெக்டேஷன் போயிடுது. இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு பொறுப்பு கொடுத்துருவோம், நம்ம இருந்துருவோம்ட்டு. இது ரொம்ப தப்பு இல்லைங்க. தங்கச்சிமா, உங்களுக்கு ஒன்னே சொல்றேன், கடமை செய், பலனை எதிர்பாராது. அப்படி இருந்தீங்கன்னா இங்க மட்டும் இல்லை, நீங்க எந்த கட்சியில போனாலுமே இருக்கலாம். நீங்கெல்லாம் டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் இருக்குதுன்னு சொல்றீங்கல்ல, ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட போய் கேளுங்க. 25 வருஷம் 30 வருஷம் ஆகும், ஆள்லாம் நொந்து போனதுக்கு அப்புறம் தான் பொறுப்பே கிடைக்கும். அவ்வளவு வருஷம் இருந்தாதான் கிடைக்கும். நீங்கெல்லாம் டக்குன்னு ஒரு 4 இன்டர்வியூ கொடுத்துட்டு கொஞ்சம் ட்ரெண்டிங்ல வந்துட்டா உடனே பொறுப்பெல்லாம் கொடுத்துட மாட்டாங்க, ஓகேவா? அப்படிப்பட்ட கட்சி எங்க கட்சி இல்லை. தாவேக்கா கட்சியில அவருக்கு உண்மையா உழைக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி அடிமட்ட தொண்டன் வரைக்கும் அவருக்கு இத்தனை வருஷம் உழைச்சவங்களுக்கு தான் அவர் பொறுப்பு கொடுத்துருக்காரு. அவருக்கு ஏன் இத்தனை பேர் நம்ம லிஸ்ட்ல இருக்கும்போது, கட்சியில இணையெல்லாம் சொல்லி இருக்கும்போது ஏன் பொறுப்புலாம் கொடுக்காம இருக்காங்க? தெரியும், தலைவருக்கு தெரியும், தலைவருக்கு கீழே இருக்க ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கு தெரியும் யாரை போட்டா கரெக்டா இருக்கும்ட்டு. அதனால அவங்க வந்து பக்காவா அவங்க ஒவ்வொன்றும் பார்த்து தேர்ந்தெடுத்து வைப்பாங்க. ஆனா இந்த மாதிரி அநாகரிகமா நீங்க பண்றது, இந்த மாதிரி பேசுறது, வெளியே போனதுக்கு அப்புறம் சொல்றது, இதெல்லாம் தப்புமா, அதெல்லாம் பண்ணாதீங்க, ஓகேவா? ஸோ நீங்க எங்க போனாலும் நல்லா இருங்க, அவ்வளவுதான். எங்க கட்சி இப்படிதான். நாங்க வந்துட்டு யாரையும் போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவதூறா பேச முடியாது. நீங்க அவதூறு பேசுவீங்க, ஏன்னா நீங்க என்ன பிஃபோர் நீங்க எந்த கட்சியில இருந்து வந்திருக்கீங்க எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால நீங்க அவதூறு தான் பேசுவீங்க, அதெல்லாம் நாங்க கட்டுக்கு போறதில்ல. போற்றுவார் போட்டுட்டும், தூற்றுவார் தூட்டுட்டும், அதுதான் எங்களோட பாலிசி, ஓகேவா? ஸோ நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கனால ஐயோ எங்க சைடு இப்படி பொண்ணு போயிடுச்சே அதனால அப்படிலாம் ஃபீல் பண்ணிட்டுலாம் இருக்க முடியும். எங்க தாவேக கட்சியில எத்தனையோ தங்கைமார்கள், தோழிமார்கள், அம்மாமார்கள், அக்காமார்கள்லாம் இன்னும் உழைச்சிட்டு இருக்காங்க. அத்தனை என்ன சொல்றது, அவ்வளோ படைபலம் எங்க கிட்ட இருக்கு. நீங்களாம் ஒருத்தங்க போய் சும்மா ட்ரெண்டிங் ஆயிட்டு ஒரு இன்டர்வியூலாம் கொடுத்துட்டா அப்படி என்ன கட்சியில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஎம்கே மீடியா பண்றதெல்லாம்